கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்கு நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம் கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேளைக்காக, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் கூட என் தேவன் பேசுவீராக. நீர் பேசுகிற தெய்வம் அப்பா, அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கூட வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட அன்பை குறித்ததான நாம் பார்க்க போகிறோம். நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது உள்ளத்தில் வாழ்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிற அன்பை காட்டிலும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அன்பை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசுனுடைய அன்பு என்றும் மாறாதது. அந்த ஆண்டவர் சொல்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறாதவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் பார்த்து சொல்கிறார். நாம் தான் என்ன பண்ணுறோம்? சில நேரத்தில் என்ன பண்ணுறோம்? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த அன்பிலே கொஞ்சம் என்ன பண்ணுறோம்? சற்று குறைவுபடுகிறோம். வெளிப்படுத்தி வாசிக்கும் பொழுது, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தேவனிடத்தில் நம்ம நிலைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆமாம், அந்த அன்பில் என்ன பண்ணுமா? அந்த அன்பு தான் ஜெபம், அந்த அன்பு தான் வேத வாசிப்பு, அந்த அன்பு தான் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது. ஆமாம், சோதரம். அன்பில் நம்ம ஒரு நாளும் ஆண்டவருடைய நேசிக்க எப்படி தாவீது ஆண்டவரை நேசித்து அவரை பாடி கொண்டாடினான் போல, ஆமே, கர்த்தர் அவனை ராஜ்ய பாரத்திலே சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் அவன் ராஜாவாய் மாற்றினான். அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறின தாவீது. நாமளும் ஆண்டவருடைய சமூகத்தை, ஆமே, வசனம் சொல்வது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் முழு ஆவியோடு உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. நம்ம என்ன பண்ணுறோம்? சில நேரத்தில் அவசரமாக போகிறதுல என்ன சில காரியங்களை குடும்பத்தில் என்ன பண்ணுறோம்? அது கூட்டு சரியாக அப்படியே சரிஞ்சு அந்த அன்பில் குறைபட்டுருக்கிறோம். ஜெபத்தில் கொஞ்சம் குறைபட்டுறோம். வேத வாசிப்பில் அவசரமாக படித்து ஓடுறோம். ஆனால் வசனம் சொல்லுது, என்னில் நிலைத்திருக்கிறவன். அப்போ நிலைத்திருக்கிறதுனா தேவனுடைய வார்த்தையில், தேவனுடைய கிருபையில், அவன் சோதரம் முடிவு போய் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள நம் வாயினாலே என்ன பண்ணணுங்க? அறிக்கை பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் அவன் சோதரம், நம்ம கடைக்கு போனாலும் சரி, எங்கே நம்ம வாய் விட்டு நம்ம கேட்குறோம். அதே மாதிரி தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒரு நாளும் வாய் விட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டுடைய அன்பு நம்மளை நெருக்கி ஒவ்வொரு நாளும் அந்த அன்புக்குள்ளே நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீ வாசிங்கன்னா அப்படியே 18க்கு வாங்களேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18 வசனத்தை கூட எழுதப்பட்டிருக்கிறது. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பின் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டபடினால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பு இருந்தால் அவங்களுக்கு பயம் இருக்காது. அவருடைய சமூகத்தில், அப்பா நம்ம பிள்ளை வந்திருக்கிறோம்ப்பா, ஒன்று அப்போ யோவானில் வாசிக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளைகளாகும்படி நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை ஸ்தோத்திரம், உங்கள் வேலை அன்பு இல்லாமல் என்ன சொல்லி, அன்பு இல்லைன்னா நம்ம தேவனை அறிய முடியாது. நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். முழு வேதாகமும் இயேசு கிறிஸ்துவை அன்பை பிரதிபலிக்கிறது. ஒருவேளை உங்களிடத்தில் அன்பு காட்ட யாரும் இல்லையா? ஆமே, சோத்திரம். உங்களை அன்புனை என்ன தெரியாமல் இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கூட தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் நம்மேல் அன்பு கூர்ந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறேன்? உன்மேல் அன்பாக இருக்கிறேன். நான் உன்னை தேற்றுகிறதை ஒரு தாய் தேற்றுவது போல, ஆமே, நான் உன்னை தேற்றுகிற தேவன் என்று சொல்லுகிறார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ முழு இருதயத்தை நம்ம எதிலிருந்து ஆண்டவருடைய அன்பில் நம்ம குறைபட்டு இருக்கிறோமோ
அதை ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எதெல்லாம் குறைவாக இருக்கணும், ஆண்டவரே நான் ஆதிர் எப்படி நான் ஜெபம் பண்ணேன், ஆதிர் எப்படி நான் பைபிள் நல்ல நேரம் கிடைக்கும் போதெல்லாம், டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி பைபிள் படிப்போம், நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆனாலும் பாருங்க சோத்திரம் ஆனால் நாட்கள் ஆக ஆக என்ன பண்ணுறோம், அந்த அன்பு என்ன பண்ணுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஜெபிக்கிறவன் இன்னும் நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை படிக்கிறீங்களா, இன்னும் அதிகமாக படிங்க. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது சோத்திரம், நீங்கள் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பீங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா நீங்கள் தேவனுக்கு நிலைத்து இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறார். நீங்கள் போகிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பில் பயம் இல்லை. எதை குறித்து பயப்படாதீங்க. பயப்படினா உங்களுக்கு கண்ணியை வருவிக்கும். ஆண்டுடைய அன்பு கூறுங்க. ஆண்டுடைய சமூகத்தை சோத்திர வேதத்தை திறந்து வாசிங்க. ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நான் பெண்கள் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கப்பட்ட நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்திலே நெருங்கி வராதபடிக்கு ஆண்டவர் எந்தெந்த காரியம் அவர்களை தள்ளுகிறதோ இயேசுவின் நாம தடைகளை மாற்றி அற்புதங்களை சொன்ன பிள்ளைகள் ஆண்டவர் நிலைத்திருக்க, அன்பில் நிலைத்திருக்கிற, ஜெபத்தில் நிலைத்திருக்க, ஆண்டவரை குடும்பத்தில் பிள்ளைகளை ஆண்டவரே எல்லா ஐக்கியத்தில் நிலைத்திருக்க, அன்பில் இந்த குடும்பம் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க நான் ஜெபிக்கிறேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை அன்பினாலே மூடிக்கொள்வதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.